இங்கே சேரன் ஒரு பக்கம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே பல்லவன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுரா பல்லவா, நீ தனியாக படுத்துட்டு இருக்க, வீட்டில் லைட்டு கூட போடாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட அவருமே பல்லவனை தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா தான் தெரியுது பல்லவனுக்கு பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அதே நேரம் பல்லவன் கிட்ட சோழன் எங்கடா போனான், அவன் இங்கே தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பல்லவனும் அண்ணன் காலையிலே வெளியில் போயிருச்சுன்னு, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே அவரும் இங்கே பல்லவனோட காய்ச்சலை சரி பண்ணுறதுக்காக துணியை நினச்சி அவரோட நெத்தியில் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் 2-3 டைம் போட்டு பார்த்துமே இங்கே பல்லவனுக்கு அந்த ஹீட்டு குறையவே இல்லை. இதை பார்த்துட்டு அவரும் பதறி போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த பக்கம் செக் பண்ணி ஊசியெல்லாம் போட்டு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடில் இங்கே நிலாவோட ஹாஸ்டலில் மறுபடியுமே சோழன் அங்கே நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சாரின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போது நிலா கிட்ட அவங்களும் அந்த லெட்டரை கொடுத்து, இங்கே நீங்கள் எதுக்காக இப்போ அவரை நீங்கள் வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க, சொல்லப்போனால் எனக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தார்னா கண்டிப்பாக அவர் இப்படிலாம் வந்து க்ரியேட்டிவாக பண்ணார்னா நான் அவரை மன்னிச்சிருவேன், அதுவும் இல்லாமல் அவர் மேலே நான் கோச்சிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே சோழனை பற்றி ரொம்பவே நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ரூமுக்கு போயிட்டு இங்கே ரொம்ப டென்ஷனோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்த திவ்யாவும், என்னாச்சு நிலா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒருவேளை அவர் உங்களுக்கு ஏதோ ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இங்கே நிலாவும் சோழனை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு, அதெல்லாம் என்னோட விஷயம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யா கிட்ட இருந்து அந்த விஷயத்தை மறைக்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி அவங்க சொல்கிறதுக்கே விரும்பலை. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. சொல்லப்போனால் சோழன் தன்னோட வீட்டில் இருந்து தன்னை காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சோழன் மேலே கொஞ்சம் விருப்பம் வர ஆரம்பிக்குது. அடுத்தபடியாக அங்கே மேலே இருந்து கீழே எட்டி பார்க்குறாங்க. சோழன் இருப்பாருன்னு பார்த்தா சோழன் அங்கே காணும். அவரை பற்றியான ஞாபகத்தோடய அவங்களும் ஹாஸ்டலில் படுத்து தூங்குறாங்க. அதே நேரம் இந்த சைடில் வீட்டில் இங்கே சோழன் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு. அப்போ பாண்டியனும் சேரனும் சேர்ந்து பல்லவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே சோழனும் என்னாச்சுரா பாண்டி அப்படின்ற மாதிரி இங்கே கேஷுவலாக கேட்குறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சேரனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஏண்டா உன்னை பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுட்டு போனா இப்படி கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் தம்பி இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வாக்குவாதத்தில் பாண்டியனுக்கும் சோழனுக்கும் பயங்கரமாக சண்டை வருது. இதை பார்த்துட்டு இருக்க சேரனும், முதல்ல சும்மா இருங்கடா, வீட்டில் ஏற்கனவே ஒருத்த உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவனை பற்றி நீங்கள் கண்டுக்காமல் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனோட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேரனும் பல்லவனை கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போய் நீ படுறா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. இங்கே பல்லவனுக்கு ரொம்பவே கில்ட்டி ஃபீலாக இருக்குது. ஏன்னா வீட்டில் கண்டிப்பாக நிலா இருந்திருந்தாங்கன்னா நிலா நம்மளை கவனிச்சிருப்பாங்கன்னு சொல்லி இங்கே பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபீலிங்கோடு எங்கள் நிலாக்கு கால் பண்ணி தான் மனசில் இருக்கிற வருத்தத்தை அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அண்ணி, நீங்கள் இங்கே இல்லாததுனால எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு கூட உடம்பு சரியில்லை, என்னை யாருமே கவனிக்கிறது இல்லை, தயவு செஞ்சு வந்துருங்க, எனக்காவது வந்துருங்க அப்படின்ற மாதிரி இங்கே நிலா கிட்ட பயங்கரமாக பல்லவன் அழுதுகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட நிலாக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களுமே வந்து இந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பல்லவனும், சரி அண்ணி நீங்கள் பாருங்கள், எனக்காக வர முடிஞ்சா வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே நிலாக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. இங்கே பல்லவன் பேசின விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வருத்தத்தோடையே இங்கே ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க திரும்பி இதே வீட்டுக்கு வர்றதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த முடிவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டை ரொம்பவே பலமுறை யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அடுத்த நாள் காலையில் கிளம்பி இங்கே பல்லவனை பார்க்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் வீட்டில் இருக்க பல்லவன் சேரன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக்குறாங்க. அப்போ சேரன் நிலா கிட்ட போயிட்டு, என்னம்மா நீ ஹாஸ்டல் படிக்காமல் இங்கே வந்துட்டியா, எனக்கு தெரியுமா நீ எங்களை விட்டு போக மாட்டேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே சேரன் சொல்கிறாங்க. அப்போ நிலாவும், கண்டிப்பானே இனிமேல் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இதே வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்களும் சேரன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியும், பரவாயில்லைங்க நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்லப்போனால் இந்த வீட்டில் நீங்கள் இல்லாத நேரத்தில் லைட்டு போடுறது கூட ஆள் இல்லை, வீடை நாங்கள் பத்திரமா கவனிக்க கூட நாங்கள் மறந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு இந்த பக்கம் சோழன் வெளியில் வராரு. சோழன் முகத்தில் ஃபுல்லாக சிரிப்பு. ஏன்னா நிலா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அப்போது இங்கே சோழனும் நிலாவையே பார்த்துட்டு, எனக்கு தெரியுங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவீங்கன்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நிலா சந்தேகமாக இந்த பக்கம் சோழனை பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க பல்லவனும், அண்ணி ஒன்றும் சும்மா வரல, நான் அண்ணிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், அதனால தான் அண்ணி எனக்காக தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் பல்லவன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சோழனும், இங்கே பாடுறா, நீ என்ன சொன்னாலும் சரி நிலா கண்டிப்பாக வருவாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என் மேலே நம்பிக்கை இருக்குது, அதுவும் இல்லாமல் அவங்க இன்னும் நான் கட்டின தாலியை கலட்டாமல் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட நிலாவுமே டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாதிரி, சொல்லப்போனால் இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அவங்க வேகமாக அவங்களோட தாலியை கலட்டுறாங்க. தாலியை கலட்டி இந்த பக்கம் சோழன் கையில் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சோழன் ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. அதே நேரம் எங்கே சேரனும், என்னம்மா இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நிலாவும், இங்கே பாருங்கண்ணே, இந்த மாதிரி இந்த தாலி என் கழுத்தில் இருக்கிறதுனால தானே அவர் தப்பாக என் மேலே உரிமை எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு, இதுக்கு மேலே அவர் என் மேலே உரிமை எடுக்க மாட்டாருன்னு நானும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்ல, அதனால தான் அவர் கட்டின தாலியை அவர்கிட்டே கொடுத்துட்டேன். எங்களுக்கு சட்டப்படி டிவோர்ஸ் ஆகலைனாலும் நாங்கள் இனிமேல் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டோம்,
ஏன்னா அதுக்கு ஒரு ஆதாரமாக தான் இந்த தாலியை கழட்டி அவர் கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கையில் கொடுக்குறாங்க. இதை வாங்கின சோழனுக்கு அப்படியே முகமெல்லாம் வேத்து போயிடுது. என்ன இப்படி ஒரு காரியத்தை நிலா பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ நிலாவும் ஓகே சோழன், நீங்கள் சொன்னது சரிதான், இனிமேல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இனிமேல் இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவர் ஒரு மாதிரி சோகத்தில் வெக்ஸ் ஆகி அங்கேருந்து வெளியில் கிளம்பிடுறாரு. பாண்டியனோட கடைக்கு போயிட்டு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியுமே என்னடா சொல்கிற, அண்ணி இப்படி ஒரு வேலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஷாக்காக ஆகுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் சோழனும் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, அந்த நிலா என்ன வேணான்னு ஒதுக்கிட்டா, இதுக்கு மேலே அவள் லைஃப்பில் எனக்கு கிடையாது, என் லவ் ஃபெயிலியர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ பாண்டியனை யோசிச்சு பார்த்துட்டு டேய் இப்போ தாண்டா உனக்கு நல்ல வழி கிடச்சிருக்கு எருமை, தெளிவாக யோசி. சொல்லப்போனால் அண்ணி தாலி வேண்டான்னு கலட்டி வைக்கிறாங்கன்னா இனிமேல் நீ தான் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கணும். இப்போ அவங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு, நீ அவங்கள டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. உன் மனசில் இருக்க விருப்பத்தை அவங்க கிட்ட லவ்வாக சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட நெருங்குற வழியை பாருன்னு சொல்லிட்டு பாண்டியன் இங்கே சோழனுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே சோழனுக்கு புரியுது இதுதான் ஒரு புது ட்ரெண்ட் போல இருக்கு. அப்போனா இனிமேல் இதை தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் ஒரு பக்காவான முடிவெடுக்கிறாரு.